நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு தந்ததான மேலான கிருபைக்காய், இந்த நல்ல பாக்கியங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் சபையாய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இருந்து நடத்துகிற எல்லாவித கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும், நாவை அதிகாரப்படுத்தி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஸ்லாங்கில் நாம் சொல்லுவோம்னா, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு நாம் படித்தவர்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் உள்ளவர்களானாலும் சரி, வேதம் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறதான பகுதி இது அல்ல. ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் இருந்தால் என்கிறதான பகுதியை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். என்ன பகுதியை சிந்திக்க போகிறோம்? ஆண்டவர் இருந்தால். அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தால் என்கிறதான பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. இதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக நாம் இன்னைக்கு ஆராதித்ததான நம்முடைய தேவன், நம்மை இரட்சித்ததான தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் யார் என்பதை நாம் முதலாவது அறிந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை இரட்சிக்கிறதான தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தருகிறதான தேவன், நம்முடைய நாசியின் சுவாசத்தை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறதான தேவன் யார் என்று நாம் முதலாவது அறிந்திருப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க ஒருவர் உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாராம்? அவர் தேவாதி தேவனும் அவர் கர்த்தாதி கர்த்தரும் அவர் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தேவாதி தேவனும் அவர் கர்த்தாதி கர்த்தரும் அவர் வல்லமையும் அவர் மகத்துவம் உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் மகிமை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் பராக்கிரமம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் மகிமையானவர் மட்டுமல்ல, அவர் பயங்கரமான தேவன். அவரைத்தான் இன்று நாம ஆராதிக்கிறோம். அவராலே தான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பயங்கரமான தேவன், அவருடைய பிள்ளைகள் நாம் அல்ல, அவரும். அல்லேலூயா. யாராம் அவர்? பயங்கரமான தேவன். சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிப்போம்னா, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 65 அதனுடைய 5வது வசனம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். போதும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய குமுறுதல்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் ஜெபங்களுக்கும் எல்லாம் அவர் பயங்கரமான காரியங்களை செய்து பதிலளிக்கிற பயங்கரமான தெய்வமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபையே. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களுக்கும் குமுறுதல்களுக்கும் நெருக்கங்களுக்கும் எல்லாம் அவர் தம்முடைய பயங்கரமான கிரியைகளை செய்து அவர்களுக்கெல்லாம் பதில் அளிக்கிறாராம். அல்லேலூயா.
அவர் வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் மகிமையானவர் மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, அவர் அற்புதமானவர் மாத்திரமல்ல, அவர் பயங்கரமான தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்காய் பயங்கரமான காரியங்களை செய்து பதிலளிக்கிற தேவன். ஹல்லேலூயா! இந்த தெய்வத்தை தான் தெய்வ பிள்ளைகளை நாமெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவனாலே தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! பயங்கரமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் பயங்கரமான கிரியைகளை செய்து பதிலளிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா! இந்த தேவன் தான் மோசே இடத்துல வந்து ஒரு காரியத்தை சொன்னார். வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துடைய கடைசி பாகம் மட்டும் போதும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். போதும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்குமாம்? பயங்கரமாக இருக்குமா? சாதாரண காரியம் அல்ல, பயங்கரமான காரியம் செய்வேன். காரணம், அவர் பயங்கரமான தேவன், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக பயங்கரமான கிரியைகளினாலே செய்து பயங்கரமான காரியங்களை செய்து பதிலளிக்கிற தேவன். அந்த தேவன் தான் மோசே இடத்துல வந்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா! பயங்கரமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற தேவனை நாமெல்லாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நாமெல்லாம் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட பாக்கியவான்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! பகரனில் ஒரு முறை நம்ம ஊர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஆராதனை நேரம் முடித்து செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. செய்தி வேளையில் அவர் வந்து அவருடைய சாட்சியை சபையிலே பகிர்ந்து கொண்டார். செய்தி நேரத்தில் வந்து அவர் தம்முடைய சாட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய திராணியை அவர் சொன்னார். நான் படித்தவன் ஒன்றும் கிடையாது, ஒரு 9ஆம் கிளாஸு தான், எப்படியோ வந்து சேர்ந்தேன். 9ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். ஆண்டவர் என்னை வாலிப நாட்களிலே ஊழியத்துக்காய் அழைத்தார். அவருடைய அழைப்புக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுத்து வந்தேன். வந்த நேரத்தில் எனக்கு நல்ல சபை ஒன்றும் கிடையாது, சபை கட்டுவதற்கு இடம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு உள்ள குடும்பத்தில் உள்ளவனும் அல்ல, ஒன்றுமில்லாத ஒரு தரித்திர குடும்பத்திலே உள்ளவன். படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாதனால தான் நான் அதை மேற்கொண்டு படிக்கலை. படிக்க போன நாட்களிலும் கூட நான் வேலைக்கு போய் தான் கொஞ்சம் அதிலேருந்து கிடைக்கிறத வருமானத்தில் தான் நான் 9ஆம் கிளாஸ் வரை படித்தேன். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது எனக்கு ஆலயம் இல்லாததுனால ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நான் வந்தேன். நான் ஆராதிக்கும் பொழுது முதலில் ஆரம்பித்தது ஒரு மரத்துக்கு கீழே தான் இருந்து ஆராதித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா! எல்லா ஜனங்களும் அழகான ஆலயங்களிலே ஆண்டவரை ஆராதித்து போகும் பொழுது நான் ஒரு மரத்தடியிலே இருந்து ஆராதித்து கொண்டிருப்பேன். எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணுவார்கள், கேவலமாக சொல்லுவார்கள், இவனுக்கு மூளை குழம்பிச்சோன்னு சிலர் எல்லாம் பேசுவார்கள். சில நாட்கள் சொல்லும் பொழுது ஒரு சகோதரிகள் வந்தாராம், 2 சகோதரிகள் வந்தார்களாம், பல பேர் வந்தார்களாம். அவருக்கு ஒரு காலகட்டம் வந்த பொழுது நல்ல ஆலயத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா! இப்பொழுது அவருக்கு 1000க்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடியதான நல்ல அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறாராம். 20க்கு மேற்பட்டதான சபையை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம், இந்த சபையை தவிர. அல்லேலூயா! 100க்கும் மேற்பட்டதான ஊழியக்காரர்கள் அவரிடத்தில் இருக்கிறாராம். அல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்து செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா! அது அவருடைய ஆலோசனைக்கும் யோசனைக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும். அல்லேலூயா! இதை நம்புகிறதான சபையே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா! பயங்கரமான காரியங்களினாலே
தம்முடைய ஜனங்களுக்கு பதிலளிக்கிறதான தெய்வம் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரேயானால் அவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா! அவர் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் மகிமையானவர் மாத்திரமல்ல, அவர் அற்புதமானவர் மாத்திரமல்ல, அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா! இந்த தேவன் நம்மோடு இருக்கணும். தேவ பிள்ளைகளே, உங்களோடு இருப்பாரேயானால், உங்கள் குடும்பத்தோடு இருப்பாரேயானால், உங்கள் சந்ததிகளோடு கூட அவர் இருப்பாரேயானால், அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா! நாம நினைப்போம் எப்படி ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மோடு இருக்கணும் அவர். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17 வசனமும் 20வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 20வது வசனம் கூட. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது தேவன் பிள்ளையோடு இருந்தார். 17வது வசனம் சொல்லுகிறது தேவன் பிள்ளை இருந்த இடத்தில் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. 2 வசனங்கள். ஒன்று, தேவன் பிள்ளை இருக்கும் இடத்தில் இருந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒன்று, தேவன் பிள்ளையோடு இருந்தார். அல்லேலூயா. எந்த பிள்ளை இது? எந்த பிள்ளை இது? சாவ போறான் பிள்ளை. சாவ போகிறதான நேரத்தில் தண்ணி குடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சாவ போறதான நேரத்தில் ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக குடிப்பதற்கு ஒரு கப்பு தண்ணி இல்லை. அல்லேலூயா. பரிதாபமாய் சாவ போகிறதான மகன். அல்லேலூயா. பரிதாபமாய் சாவ போகிறதான பிள்ளை இருக்கிறதான இடத்திலிருந்து கர்த்தர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார் தாராளமாக. சிலருக்கு 2, 1, 3, 4 இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடத்திலிருந்து தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறாரா என்று நமக்கு பிள்ளைகளை தந்ததான நாமெல்லாம் யோசிக்கணும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறாரா? அல்லேலூயா. ஆகாரக்க பையன் சாக போகிற அவன் இருந்ததான இடத்திலிருந்து கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். சாவ போகிற பையன் ஆகாரம் இல்லாதபடிக்கு சாக போறான். நோய் பிடித்து அல்ல, வியாதிப்பட்டு அல்ல, ஆகாரம் இல்லாதபடிக்கு, கடைசியாய் குடிப்பதற்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இல்லாதபடிக்கு. அல்லேலூயா. அவன் இருக்கிறதான இடத்திலிருந்து கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, அவனையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கினாராம். அல்லேலூயா. பாலைவனத்தில் தான் அவன் இருந்தான். பாலைவனத்திலும் கர்த்தர் அவனை வல்லவனாக்கினாராம். அல்லேலூயா. அவன் சந்ததியில் பிரபுக்களை கர்த்தர் எழுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த சபையே, ஒரு பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் அவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பிள்ளைகள் தந்திருக்கிறார். ஆலயத்தில் கூட நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கல, விளையாடிட்டு இருக்குது பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் கூட விளையாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? நாம நினைப்போம் பிள்ளைகள் தானே விளையாடிட்டு போட்டோம்னு. வேதம் அதை ஒத்துக்கொள்ளாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகள் விளையாடுவதை நாமெல்லாம் பார்த்து ரசிப்பதற்கு அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த தலத்திலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு வந்திருப்பதற்கு பாக்கியவான்களாய் பிள்ளைகளை தந்து ஆண்டவர் நம்மையும் பிள்ளைகளையும் சேர்த்து ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் விளையாடுவதற்கு அல்ல,
ஒழுங்கீனமாய் இருப்பதற்கு அல்ல, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரை சேவிக்கிறதான இடத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகள் பயபக்தியோடு இருக்க வேண்டும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறாராம், எல்லாவனையும் அல்ல. அல்லேலூயா. பக்தி உள்ளவனை தான் ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்கற்றவர்களாகவும் விளையாடுகிறவர்களுமாக இருக்கக்கூடாது. நாம் நினைப்போம் பிள்ளைகள் தானே. அல்லேலூயா. சாமுவேல் பிள்ளையாக இருக்கும் பொழுது, பிள்ளையாண்டானாய் இருக்கும் பொழுது அவன் சணல் ஏபோத்தை அணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினானாம். எப்போது? 50 வயசான போது அல்ல, 25 வயசானது போது, 25 வயதானது போது அல்ல, பிள்ளையாண்டானாய் இருக்கும் பொழுது அவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினானாம். அல்லேலூயா. அவனோடும் கூட ஆண்டவர் இருந்தாராம். அல்லேலூயா. விளையாடிட்டு இருக்கிறவனிடத்தில் அல்ல, ஒழுங்கீனமாய் இருக்கிறவனிடத்தில் அல்ல, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பிள்ளையோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் தொலைத்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் அல்லேலூயா, அதற்காகத்தான் வேதம் நம்மை வற்புறுத்துகிறது. பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. யார? வாலிபன கிடையாது, காலேஜுக்கு போறவன கிடையாது. பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லுகிறது பெற்றோர்களாகிய நம்மை பார்த்த வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஏன் அப்படி வேதம் வற்புறுத்துதுன்னு சொன்னா, உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான பிள்ளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. அதனால தான் வற்புறுத்துகிறது வேதம். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், வேறொன்றும் ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதை தருகிறாரோ அதுதான் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேற எல்லாத்தையும் நீ நினைச்சிட்டு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தராரோ அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏமாத்திட்டு நம்ம கொண்டு வரதெல்லாம் ஆசீர்வாதம் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சணல் நூல் ஏபோத்தை அணிந்து கொண்டு பிள்ளையாண்டானாக இருக்கும் பொழுது, பிள்ளையாண்டானா என்ன? சின்ன பையனாக இருக்கும் பொழுது, அவன் பேபியாக இருக்கும்போது, எப்படி பேபியாக இருக்கும் பொழுது அவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, அவனை தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனுடைய தீர்க்கதரிசியாய், தான் முதல் பெயர் சபா வரையிலும் நியாயம் விசாரித்தான் அவனை. அல்லேலூயா. அவனை கொண்டு தேவன் தான் முதல் பெயர் சபா வரையிலும் நியாயம் விசாரிக்க பண்ணினார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அவரை கனம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களையும் கனம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் கனமாக வைப்பார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தரை கனம் பண்ணுகிறதான இடத்திலே, கர்த்தரை கனம் பண்ணுகிறதான நேரத்தில் கனம் பண்ணுங்கள். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகளும். அல்லேலூயா. பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாரு, தான் முதல் பெயர் சபா வரையிலும் ஒருத்தன் தனியாக போய் நியாயம் விசாரிச்சான்னு சொன்னா அது சாதாரண காரியம் அல்ல. சாதாரண காரியம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் இங்கண்டு இந்த இடத்த பேர் பூனச்சுவலையிலேருந்து கறிக்கையில் போய் ஒரு நியாயம் சொல்ல போனோம்னா நான் உடுத்திருக்க துணியோட திருப்பி வருவேனான்னு உள்ளது சந்தேகம். அல்லேலூயா. பேண்ட கிழிப்பானுங்களா சட்டைய கிழிப்பானுங்களான்னு தெரியாது. அல்லேலூயா. அது சாதாரண காரியம் அல்ல தேவ பிள்ளைகளே. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரே, ஆனால் அவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த பயங்கரமான ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களை நீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான சந்ததிகளோ இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அதற்காகத்தான் வேதம் நம்மை அன்போடு கூட சொல்லுகிறது, பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. அதனால தான் அல்லேலூயா. அல்ல கட்டி நாம வளருவான். 80 கிலோ எடை, 50 கிலோ எடை, 60 கிலோ எடை, 70 கிலோ எடை வருவான். தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகக்கூடாது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகளை நீங்க நடக்க வேண்டிய வழிகளை நடத்தணும். வெறும் வீட்டில் அல்ல, வெறும் ஸ்கூலில் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதான இடத்திலும் அவன் பக்தியோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் இழந்து கூடாது. நாம் சம்பாதிச்சோமோ சம்பாதிக்கலையோ, பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கலையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சம்பாதிச்சு அவனுக்காக நீங்க வைக்கட்டினா அவன் சம்பாதிப்பான். அவனுக்காக நீங்க சேர்த்து வைக்கலைன்னா அவன் வளர்ந்து சேர்த்து வைப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளையாண்டானா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை பிள்ளையாண்டானா இருக்கும் பொழுது அவன் அதை தொலைத்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் என்ன செஞ்சானா? நாளுக்கு நாள் அவன் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் அவன் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா. எந்த மனிதனோடு தேவ பிள்ளைகளே கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த சபையோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த ஊழியக்காரனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறாரோ, யார் செய்கிறதான தொழிலில் கர்த்தர் இருக்கிறாரோ, அவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து சபையே. அல்லேலூயா. தேவன் தாவீதோடு இருந்தார் நாளுக்கு நாள். என்னத்துக்கு நாளுக்கு நாள். இந்த மாசத்துக்கு மாசம் இல்லை, வருஷத்துக்கு வருஷம் இல்லை, நாளுக்கு நாள். நேத்தைக்கு இருந்த வருஷத்தம் இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. நேத்தைக்கு இருந்த லெவல் இல்லை, இன்னைக்கு உள்ள லெவல், பரிசுத்தத்தினுடைய லெவல் நான் சொல்லியேன். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உயர்வு பரிசுத்தத்தில். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாருன்னா அல்லா காட்டினா இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு இல்லா காட்டினா நாளுக்கு நாள் தலை குத்துறதான் இருக்குமே தவிர நாளுக்கு நாள் விருத்தி அடையாது. அல்லேலூயா. எந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறாரோ நாளுக்கு நாள் அந்த குடும்பம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அந்த குடும்பம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அந்த சபை பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அந்த ஊழியக்காரன் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். நாளுக்கு நாள் அந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலையிடமானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான தொழிலானாலும் சரி, பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம நினைப்போம் தொழில்ல பரிசுத்தமான்னு, நாம நினைப்போம் பரிசுத்த ஊழியத்தில் பரிசுத்தமா, நாம நினைப்போம் சபையில் பரிசுத்தமா, நாம நினைப்போம் ஆராதனையில் பரிசுத்தமா. ஆமாம் சகோதரர்களை, ஆண்டவர் இருப்பாருன்னா நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து கொண்டே தான் இருக்கும். உன்னுடைய ஊழியமானாலும் சரி, உன்னுடைய சபையானாலும் சரி, உன்னுடைய ஆலயமானாலும் சரி, ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறதான ஆராதனை ஆனாலும் சரி, நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரே ஆனால். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தார், இல்லா காட்டினா சொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லா ஊழியத்திலும், எல்லா ஆராதனையிலும், எல்லா சபையிலும் ஆண்டவர் இருக்கிறாரான்னு கேட்டா கண்ணை மூடிட்டு ஆமன்னு சொல்லுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. எப்படி கண்ணை மூடிட்டு ஆமன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது ஊழியங்களும், அப்படி இருக்கிறது பிரசங்கங்களும், அப்படி இருக்கிறது ஆராதனைகளும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
தாவீதோடு இருந்தார். நாளுக்கு நாள் அவன் விருத்தியாகி கொண்டே இருந்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி. கர்த்தர் இருந்தாருன்னா நாளுக்கு நாள் பரிசுத்தமாயிட்டு தான் இருக்கும். கர்த்தர் இந்த சபையில் இருந்தாருன்னா நாளுக்கு நாள் கண்டிப்பாக பரிசுத்தமாகிக்கொண்டே தான் இருக்கும். கர்த்தர் இந்த சபையில் இருந்தார் நாளுக்கு பரிசுத்தத்தை குறித்து மட்டும்தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். பரிசுத்தத்தோடு தான் அந்த ஊழியக்காரன் இருப்பான். பரிசுத்தத்தோடு தான் அந்த ஊழியக்காரனுடைய ஆராதனை இருக்கும். கர்த்தர் இருப்பாரையானால், இல்லாவிட்டால் அல்ல. கர்த்தர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் நீ பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட முடியாது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கணும்னு நீ நினைப்ப, ஆனால் இருந்துக்கிட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமாக ஆராதனை செய்யணும்னு நீ நினைப்ப, ஆனால் செஞ்சுக்கிட முடியாது. பரிசுத்தமாக ஊழியம் செய்யணும்னு நினைப்ப, ஆனால் செஞ்சுக்கிட முடியாது. கர்த்தர் இல்லா காட்டினா இருந்தா நீ பரிசுத்தம் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டே இருப்பாய். உன்னுடைய ஆராதனை நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய ஊழியம் நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீ செய்கிறதான தொழிலானாலும் சரி, நீ செய்கிற வியாபாரமானாலும் சரி, நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து சபையே. ஹல்லேலூயா. 2020 உலகம் முற்று பார்த்ததான வருடம் அது. 2020 மறந்துட்டீங்களோ? ஞாபகம் இருக்குதா? தமிழகத்திலிருந்து ஒரு ஊழியர், பிரபலமான ஊழியர், அந்த 2020 ஆண்டினுடைய முதல் மணி துளி அவர் தீர்க்க தரிசனம், அவருடைய தீர்க்க தரிசனம். இந்த ஆண்டு மறந்துட்டீங்களோ? இந்த ஆண்டு கோல்டன் ஆண்டு. சபை கையடித்தது. கேட்டதான ஜனங்கள் எல்லாம் கையடித்தார்கள். இந்த ஆண்டு கோல்டன் ஆண்டு. 2020 உலகம் மறக்க முடியாததான ஆண்டு. எங்கள் அப்பா அந்த ஆண்டு தான் எங்கள் அப்பா அம்மா இறந்தார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைகள், 3 ஆம்பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்பாவுக்கு மரண ஆராதனையில், கடைசி ஆராதனையில் ஒரு ஆம்பிள்ளைங்களும் வர முடியலை. அல்லேலூயா. ஒரு ஆம்பிள்ளைங்களும் வர முடியலை. எத்தனை பேருடைய மனைவியினுடைய முகங்கள் அவளை கல்யாணம் பண்ணினதான புருஷன் பார்க்கல. எத்தனை புருஷருடைய முகங்களை மனைவிக்கு பார்க்க முடியலை, பிள்ளைகளை பார்க்க முடியலை, கடைசியாக அடக்கம் பண்ண முடியலை, அவங்கள தொட முடியலை, அவங்களுக்கு ஒரு முத்தம் பண்ண முடியலை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய தீர்க்க தரிசனம், இந்த ஆண்டு கோல்டன் ஆண்டு. என்னுடைய அப்பாவினுடைய கடைசி ஆராதனையில் பங்கெடுக்காத முடியாததான ஆண்டா எனக்கு கோல்டன் ஆண்டு. சபையே யோசிச்சு பாரு. கர்த்தர் இருப்பாரே ஆனால் உன் ஊழியம் நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாததை ஒன்றும் அவன் சொல்லவே மாட்டான். கர்த்தர் இருந்தால். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய ஊழியத்தோடு இருப்பாரேயானால் கர்த்தர் சொல்வதை தவிர வேறு ஒரு வார்த்தையோ ஒரு வார்த்தையினுடைய உறுப்பையோ அவன் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இருப்பாரேயானால், ஏன்னா ஒரு வார்த்தையானாலும் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ ஒருவனுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. எந்த பிரபலமானவனானாலும் சரி. அல்லேலூயா. எவ்வளவுதான் பெரிய பிரபலமானவனானாலும் சரி, ஆண்டவர் சொல்லாததை சொல்லுவதற்கோ ஆண்டவர் சொன்னதை குறைப்பதற்கோ ஒருவனுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பாவம் செய்வது தவறில்லைன்னு இப்போது பிரசங்கங்கள் வருகிறது. பாவம் செய்வது தவறில்லையா? ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தாராம். அல்லேலூயா. அப்படி இயேசு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணினாரா? நன்மை செஞ்சாலும் சரி அங்க சொல்லுவாரு, இனி பாவம் பண்ணாத. அல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு கையும் களவுமாக கொண்டு வந்ததான ஸ்திரீயும் கூட அவர் மன்னிச்சுட்டு சொன்ன ஒரு வார்த்தை, இனி பாவம் பண்ணாத. அல்லேலூயா. ஆனால் தமிழகத்திலிருந்து செய்திகள் வருகிறது, பிரபலமான ஊழியக்காரர்களாம் அவர்களெல்லாம்.
அல்லேலூயா. பாவம் செய்வது தவறில்லை, ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டாராம். அதனால பாவம் பண்ணாதேன்னா. அல்லேலூயா. ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்பணும். எதில் மனம் திரும்பணும்? ஏன் மனம் திரும்பணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப தான் ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எந்த ஊழியத்தோடு இருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் ஆண்டவர் சொல்வதைத்தான் பிரசங்கிப்பான். அல்லேலூயா. எந்த ஊழியத்தில் ஆண்டவர் இல்லையோ அவன் அங்கே ஆண்டவர் சொல்லாததையும் சொல்லுவான். அல்லேலூயா. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறது வேதம். அல்லேலூயா. யாரால வஞ்சிக்கப்படக்கூடாதான்? ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாதான். ஒரு போதகனாலும் நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒரு ஊழியக்காரனாலும் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒரு தீர்க்கதரிசியாலும் நீங்க வஞ்சிக்கப்படாது, ஒரு அப்போஸ்தலனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்க எனக்கிட்ட அன்பா இருந்தா உங்களுக்கு வியாதி வராதாம். நீங்க எனக்கிட்ட அன்பா இருந்தா உங்களுக்கு பண நெருக்கடி வராதாம். நீங்க எனக்கிட்ட அன்பா இருந்தா உங்களுடைய தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா. இது எந்த நிருபம்? இது எந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? இது எந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. அல்லேலூயா. உங்களோடு கூட அவர் இருப்பாரே, ஆனால் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அவர் உங்களோடு இருப்பாரே, ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அவர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் அவர் சொல்லாததை நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அல்லேலூயா. நாம நினைப்போம், தொழில் செய்கிறதான நம்ம, வியாபாரம் பண்ணுறதான நம்ம, ஒரு 5 கோடி நாம் முதல் முடக்கி ஆரம்பித்திருக்கிறதான ஒரு தொழில் அப்படி இப்படி செய்யாதபடிக்கு எப்படி இந்த தொழில் முன்னேறும்னு நாம் நினைப்போம். 5 கோடி நம்ம போட்டிருக்கோம், 10 கோடி நம்ம போட்டிருக்கோம். போட்ட 10 நம்ம 20 திருப்பி எடுக்கணும். அப்போ கொஞ்சம் எல்லாம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி இந்த தொழில் முன்னுக்கு வரும்னு நாம் யோசிப்போம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நாளுக்கு நாள் உங்களுடைய தொழில் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும், பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். யோபு செய்யாத பிஸ்னஸை நாம செய்கிறோம். அல்லேலூயா. யோபு செய்யாத பிஸ்னஸா நாம செய்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு கொடுக்காததான ஆசீர்வாதமா தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள். யாருக்கு வீட்டில் நிக்குது இது? இப்ப யாருக்கு வீட்டில் நிக்குது? இதுல ஆராதிக்கிறதான யாருக்கு வீட்டிலேயாவது நிக்குதா? இவ்வளவு மிருக ஜீவன்கள் நிக்குதா தம்பி? யாருக்கு வீட்டிலேயாவது? உங்க வீட்டில் 3000 ஒட்டகம் உண்டா? உங்க வீட்டில் 7000 ஆடு உண்டா? 5000 ஆடை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் பொழுது 500 பொய் சொல்லுகிறோம் நாம் எல்லாரும். மலடான ஆடை மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு முதல் குட்டி அது குட்டி போடும்பொழுது 3 குட்டி போடுமாம். 3 குட்டிக்கும் பால் கொடுத்த பிற்பாடு 2 லிட்டர் பால் கரைக்குமாம். 5 ஆடை தரும் பொழுதே நாம் 500 பொய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாரு, உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பார். நாமல் அதை பண்ணுவது கிடையாது. அல்லேலூயா. எப்படி அடுத்த வருஷம் எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம்னு நம்ம சிந்திக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறது வேதம். நாமெல்லாம் அடங்கி இருப்பதே கிடையாது. அடுத்த வருஷம் வேற லெவலுக்கு போனோம். என்ன போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன இதனால யார் அழிஞ்சாலும் யார் தொலைஞ்சாலும் அதை குறித்து நமக்கு அக்கறையே கிடையாது. அல்லேலூயா. 3000 ஒட்டகம். யோபுக்கு ஒரு ஒட்டகத்துக்கு விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 5000 ரூபா கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கிய மாதிரி வாங்கிக்கிட முடியாது ஒட்டகத்தை. அல்லேலூயா. ஒரு ஒட்டகத்தினுடைய விலை 1,00,000.
நம்ம ஈவு பிரதருக்கு ஆஃபீஸுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. சிக்கன் பிரியாணி 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒட்டக பிரியாணி 600, ஒரு சின்ன பார்சலுக்கு நீங்கள் 650 ரூபா கொடுக்கணும். அல்லேலூயா. ஒட்டக பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? 650 ரூபா ஒரு பிரியாணி. யோபுக்கு 3000 ஒட்டகம் உண்டு. ஒரு ஒட்டக குட்டி நீ வாங்கணும்னு சொன்னாலும் 50,000 ரூபா கொடுக்கணும். ஒட்டக குட்டிக்கு வாங்கியதெல்லாம் பெருசு. 3000 ஒட்டகத்தை விடுறதுக்கு தங்க பண்ணுவதற்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு யோசிச்சு பாரு. 3000 ஒட்டகத்தை ராத்திரி தங்க பண்ணுவதற்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும்னு யோசிச்சு பாரு. ஒட்டகங்களை தங்க பண்ணுறதான இடம் இருக்குது. இந்த சபையை கூட இன்னும் பகுதி கூட வேணும். 3 ஒட்டகத்தை தான். அல்லேலூயா. கூட வேணும். ஆடு குட்டியை விட்டிய மாதிரி ஒட்டக குட்டியை விட்டுருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சபையினுடைய இன்னும் ஒரு ஆப்பு கூட வேணும். அப்பதான் 3 ஒட்டகத்தை விட முடியும். நீங்க நினைச்சுக்கலாம் வரி வரியாக ஒட்டகத்தை விடலாமா? ஒரு ஒட்டகத்தை விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் சும்மா போடணும். அடுத்து கொஞ்சம் அடுத்துதான் அடுத்த ஒட்டகம். அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அடுத்துதான் அடுத்த ஒட்டகம். அல்லேலூயா. 3000 ஒட்டகம் யோபுக்க வீட்டில் உண்டு. 3000 ஒட்டகத்தை அவன் தங்க பண்ணணும். அல்லேலூயா. 6000 ஆடு கவி நம்ம 5 ஆடை வச்சுட்டு 500 போய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவனுக்கு 7000 ஆடு. அவனுக்கு ஏர்மாடு 500 உண்டு. எத்தனை ஏர்மாடு? ஏர்மாடுக்கு விலை உங்களுக்கு தெரியும் தானே? ஆட்டுக்கு விலை என்ன உங்களுக்கு தெரியும் தானே? கழுதைக்கு விலை உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாம் தங்க பண்ணணும்னா எவ்வளவு இடம் வேணும் யோசிச்சு பாரு. அல்லேலூயா. எவ்வளவு இடம் வேணும் தம்பி யோசிச்சு பாருங்க. அவன் கிழக்கத்தின் புத்திரர்கள் எல்லாவரும் பெரியவனாக வைத்திருந்தார் ஆண்டவர், சிறியவனாக அல்ல. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணுகிறவனை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்கிறார். அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பொய் சொல்லுகிறவன் அல்ல. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் தந்ததான தொழில உண்மையா இருந்து பாரு. அல்லேலூயா. 7000 ஆடும் 3000 ஒட்டகமும் 500 ஏர்மாடும் 500 கழுதை உள்ளவன் பொய்யே சொல்லையா உத்தமனாக இருந்தானா? அல்லேலூயா. இது ஒண்ணுமே இல்லாத 5 ஆடு வச்சிருக்கிறதால நாம எவ்வளவு பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது மட்டும் கிடையாது தம்பி. அது கீழே வாசிக்க அவனுடைய வேலைக்காரங்க எத்தனை பேர் இருந்தாங்க? வேலைக்காரங்க எத்தனை பேர் வாசிக்க? யோபியினுடைய இன்னும் பகுதி கூட வேணும். 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள். எத்தனை பணிவிடைக்காரர்கள்? ஸ்டாஃபுங்கள் எத்தனை பேரு? வேலைக்காரங்க எத்தனை? ஏன் அதுக்கு எண்ணம் இல்லை? ஒட்டகத்துக்கு ஒழுங்கா எண்ணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கு கரெக்டான குவான்டிட்டி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேலைக்காரங்க கணக்கே இல்லப்பா. திரளான வேலைக்காரர்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் உத்தமன். அவனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் சன்மார்க்கன். ஹல்லேலூயா. திரளான வேலைக்காரர்கள் அப்படின்னா என்ன? திரளான என்ன? தமிழ்ல அதுக்கு அடுத்த ஒரு பதம் சொல்லுங்க. எண்ணிக்கைக்கு முடியாது. எண்ண முடியாது. எண்ண முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா 7000 ஆடுகளை எண்ணி இருக்கிறவன், 3000 ஒட்டகத்தை எழுதி எண்ணி இருக்கிறவன், 500 ஏர்மாடுகளை எண்ணி இருக்கிறவன், 500 கழுதைகளை எண்ணி இருக்கிறவன், அவனுக்கு 10,000 வேலைக்காரங்கள் இருந்தா எழுதப்பட முடியாதா? பகரில் நேஷனல் கம்பெனிகள் இருக்கிறது, இன்டர்நேஷனல் கம்பெனிகள் இருக்கிறது. எல்லா கம்பெனியினுடைய ஸ்டாஃபினுடைய கணக்கு உண்டு. அல்லேலூயா. சில கம்பெனியில் 2000 பேர், சில கம்பெனியில் 7000 பேர், சில கம்பெனியில் 10,000 பேர், சில கம்பெனியில் 200 பேர், சில கம்பெனியில் 20 பேர். எல்லா கம்பெனியிலும் எத்தனை ஸ்டாஃபுங்க, மேனேஜர் முதற்கொண்டு எல்லாருடைய கணக்கு அங்கே உண்டு. அல்லேலூயா. யோபுனுடைய வேலைக்காரங்களுடைய எண்ணிக்கை இங்கே எழுதப்படவில்லை.
அந்த அளவுக்கு ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்திருந்தார். அப்படிப்பட்டதான ஆசீர்வதிக்கப்பட்டதான அவ்வளவு பெரியதான பிசினஸ் பண்ணுகிறவனை குறித்து தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அவன் சன்மார்க்கன். அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் உத்தமன். அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பொல்லாப்பு செய்கிறவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் தந்துட்டு பார்ப்பாரு, எப்படி தம்பி செய்ய. அடுத்தது உனக்கு ஆசீர்வதிக்கணுமா, அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைக்கணுமான்னு ஒன்று சின்னதை தந்து தான் பார்ப்பாரு. முதல்ல எடுத்த எடுப்புக்கு 3000 ஒட்டகம் தர மாட்டார். எடுத்த எடுப்புக்கு 7000 ஆடு தர மாட்டார். முதல்ல 5 தந்து தான் பார்ப்பாரு. எப்படி உத்தமனாக இருக்கிறானா, சன்மார்க்கனாக இருக்கிறானா, பொல்லாப்புக்கு விலகுகிறானோ அதோ பொல்லாப்பு செய்கிறானோ என்று கர்த்தர் உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கல நினைக்குது அனீசிய பிஸ்னஸ். அல்லேலூயா. எந்த குடும்பத்தோடு எந்த பிசினஸோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த பிசினஸ் பக்தி உள்ளதாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான பிசினஸ் நீ பண்ண மாட்ட, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரே. ஆனால் எல்லா காட்டியும் நான் பண்ணுவேன். கள்ளும் கச்சோடம் பண்ணுவேன். கள்ளுனா என்ன, பிராண்டியா, என்னது, மதுபானம் வியாபாரம் பண்ணுவான். அவன்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவன் குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கும். பிள்ளையினுடைய பேர் நவோமின்னு வச்சிருப்பான். பிள்ளையினுடைய பேர் சலோமின்னு வச்சிருப்பான். பிள்ளையினுடைய பேர் ஜெய்மின்னு வச்சிருப்பான். அவன் மதுபானம் கச்சோடம் பண்ணுகிறவனாக இருப்பானே, ஆனால் தேவன் அவனோடு கூட இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருப்பாரே, ஆனால் தேவன் பிரியம் இல்லாததான தொழில் அவன் செய்யவே மாட்டான். அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருப்பாரே, ஆனால் தேவன் பிரியப்படாததான தொழில் அவன் செய்யவே மாட்டான். பகரில் ஒரு தடவை நம்ம ஜெபக்குமார் பிரதர், இவருக்கு தெரியும், பாரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பாரில் வேலை, ஹோட்டலில், பெரிய ஹோட்டல். அங்கே பார் உண்டு, அங்கே மசாஜிங் சென்டர் உண்டு, அங்கே வெளிநாட்டு பெண்கள் உண்டு. அவர் ஞான ஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தார், சர்ச்சில் பிரசங்கம். அல்லேலூயா. தொழிலே விட்டார். அந்த தொழிலை விட்டார். அவருக்கு அந்த ஹோட்டல் வந்து ஃபேமிலி விசா கொடுத்துருந்து பிள்ளைகளெல்லாம் அங்கே தான் தங்குனாங்க. பிள்ளைகளை அங்கே வச்சு தான் கல்யாணம் பண்ணி அனுப்பினார் ஜெயக்குமார் பிரதர். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரோ அப்பா பிஸ்னஸை விட்டார். அல்லேலூயா. பிஸ்னஸ் அல்ல முக்கியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததான பிஸ்னஸ் அல்ல முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழில் அல்ல முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் நீ உத்தமன் தானா? ஆண்டவருடைய பார்வையில் நீ சன்மார்க்கன் தானா? ஆண்டவருடைய பார்வையில் நீ பொல்லாப்புக்கு விலகுகிறாயா? விலகி பாரு. கர்த்தர் உன்னை கொஞ்சத்தில் அல்ல அநேகத்திலே அதிகாரியாக வைப்பார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய வீடு வேணும்னு அவன் யோசிக்கவே இல்லை. பெரிய ஐஸ்வர்யவான் ஆபிரகாம். குடிசையில் தான் வாழ்ந்து போனாய். அல்லேலூயா. என்னத்தில் வாழ்ந்துட்டு போனாய்? குடிசையில் தான் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போனாய். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிறதான தொழிலில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். உங்கள் தொழிலோடு கூட ஆண்டவர் இருக்கணும். உங்கள் தொழிலில் ஆண்டவர் பிரியப்படணும். ஆண்டவர் இதை ரைட்டுன்னு சொல்லணும். அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆடி வியாபாரம் தான் பண்ணுவீங்க, உண்மையாக பண்ணுங்க, அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரளான பணிவிடைக்காரர்கள், திரளான வேலைக்காரங்க இருந்திருக்குது யோபுக்கு. என்னாலும் கூட அவன் உத்தமம். எவ்வளோ மாந்திலி அவனுக்கு சேலரி கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எண்ணெய் இருந்திருந்தால் ஆவரேஜ் நமக்கு ஒரு சம்பள ஸ்கேல் சொல்லலாம். எண்ணமே இல்லை.
திரளான பணிவுரைக்காரர்கள். மாதம் அவனுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. பணிக்காரர்களுக்கு கொடுக்கக்கு ஆடுகளுக்கு எவ்வளவு தீவனம் வேணும், ஒட்டகங்களுக்கு எவ்வளவு தீவனம் வேணும், ஏர் மாடுகளுக்கு எவ்வளவு தீவனம் வேணும், கழுதைகளுக்கு எவ்வளவு தீவனம் வேணும். ஒரு கம்பெனி ப்ரொடக்ட் பண்ணாலும் கூட இவ்வளவு மிருக ஜீவன்களுக்கு இவ்வளவு மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுத்து விட முடியாது. ஒட்டகம் சாப்பிட்டுட்டே இருக்கும், ஒரு காலம் அதுக்கு வாய் அடையவே அடையாது, சாப்பிட்டுட்டே இருக்கும். 3000 ஒட்டகத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும், 7000 ஆட்டுக்கு ஆகாரம் கொடுக்கணும், ஏர் மாடு 500 ஏர் மாடுக்கு ஆகாரம் கொடுக்கணும், 500 கழுதைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எந்த கம்பெனி இவ்வளவு தீவனம் கொண்டு கொடுக்கும்? மாதம் அவனுக்கு இவ்வளவு தீவனம் வேணும், மாதம் அவனுடைய ஸ்டாஃபுங்களுக்கு இவ்வளவு சேலரி மாற்றி வைக்கணும். இதில் எல்லாவற்றிலும் அவன் உத்தமனாக இருந்திருக்கிறான். இதில் எல்லாவற்றிலும் அவன் சன்மார்க்கனாக இருந்திருக்கிறான். சும்மா ஆலயத்தில் வந்துட்டு மாத்திரம் கிடையாது, ஆலயத்தில் வரும மட்டும் கிடையாது. அல்லேலூயா. ஆலயத்தில் வரும மட்டும் கிடையாது, பிஸ்னஸில் அவன் நம்பர் 1, பிஸ்னஸில் அவன் உத்தமன். ஆலையில் கர்த்தர் சாட்சி சொல்றார், அவனுடைய ஊழியக்காரன் அல்ல. யார் சாட்சி சொன்னது? கர்த்தர். அவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். சீக்கிரமாக வாசிங்க 1 ராஜாக்கள் 8:17. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவருக்கு என்ன விருப்பம் இருந்ததா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவனுக்கு என்ன விருப்பமாம்? எந்த மனிதனோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆலயத்தை குறித்ததான அக்கறை இருக்கும், அவன் ஆராதிக்கிறதான சபையை குறித்ததான அக்கறை இருக்கும். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்படி ஒரு அக்கறை உண்டு. அல்லேலூயா. கேதுரு மரங்களினால் செய்யப்பட்டதான மாளிகையில் நான் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது? எனக்கு ஆண்டவர் கேதுரு மரங்களினாலே செய்யப்பட்ட மாளிகையை தந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பெட்டி எங்கே இருக்கிறது என்கிறதான அங்கலாய்ப்பு அவனுக்கு. அது எப்படி வந்த அந்த அங்கலாய்ப்பு? ஒரு கோட்டையை பிடிக்கிறவன் இன்னொரு கோட்டையை பிடிக்க பார்ப்பான். தாவீதுக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான அங்கலாய்ப்பு இருக்கும். எனக்கு ஆண்டவர் பெரிய வீடு தந்திருக்கிறார், பெரிய கோட்டையை தந்திருக்கிறார். என் ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்குது? ஜன்னல் இல்லையே, கதவில்லையே, முத்தம் ஒழுங்கா இல்லையே. அல்லேலூயா. ஆலயத்தில் காம்பவுண்ட் இல்லையே, காம்பவுண்டுக்கு கதவு கேட் இல்லையே. அல்லேலூயா. எல்லாவனுக்கும் இந்த எண்ணம் இருக்காது. எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவனுக்கு இந்த எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய எண்ணம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்குது? நமக்கு ஆண்டவர் அவரை ஆராதிப்பதற்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம், வார்த்தைகள்னாலே சகலத்தையும் சிருஷ்டித்ததான பயங்கரமான மகத்துவமான தேவனை ஆராதிப்பதற்கு அவர் நமக்கு தந்திருக்கிறதான சபையை குறித்ததான அங்கலாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்கிறதோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஆராதிக்கிறதான சபையை குறித்து, நீங்கள் ஆராதிக்கிறதான ஆண்டவருடைய வீடாகிய ஆலயத்தை குறித்து யாருக்கு அந்த அக்கறையும், யாருக்கு அந்த கர்சனையும், யாருக்கு அந்த அங்கலாய்ப்பும் இருக்கிறதோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எல்லாவரோடும் கூட அல்ல, எல்லாவரோடும் கூட அல்ல. நாம வருவோம், ஆராதிச்சுட்டு போவோம். எனக்கு இந்த ஆலயத்தை குறித்து ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா.
ஆலயம் கதவு இருந்தா என்ன, ஜன்னல் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் எனக்கிட்ட இருக்குதுன்னா என்னோடு கூட கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். நாளுக்கு நாள் அவன் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். ஆலயத்தை குறித்ததான ஒரு அங்கலாய்ப்பு அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க வாரோம் போகிறோம். நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவருடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை குறித்ததான அக்கறை, இந்த ஆலயத்தை குறித்ததான அங்கலாய்ப்பு, ஆலயத்திலே நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் எந்த மனிதனுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆராதனை நடந்தா என்ன, ஜெபம் நடந்தா என்ன, உபவாசம் நடந்தா என்ன, காத்திருப்பு கூட்டம் நடந்தா என்னான்னு நான் யோசிச்சேன்னா கர்த்தர் என்னோடு கூட இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிறதான ஆண்டவருடைய வீடாகிய ஆலயத்திலே ஆலயத்தை குறித்ததான அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான அடையாளம் அதுதான். அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அடையாளம். அந்த அங்கலாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ, உன்னுடைய சபையை குறித்ததான ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான அக்கறையும் கரிசனையும் யாருக்கு இருக்கிறதோ அவளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரோடும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு தவறாய் நினைச்சிட்டு ஏமாந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாருன்னா அவனுக்கு அந்த அங்கலாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக கட்டுவார். அவன் அங்கலாய்க்கத்தான் செஞ்சான். என்னுடைய மாளிகை கேதுரு மரங்களினாலே கட்டப்பட்டது, ஆண்டவருடைய பெட்டி எங்கே கிடக்குது, அப்படி தான் அங்கலாய்ச்சான். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய நாத்தானே அவனுடைய வீட்டில் அனுப்புனார். எங்கே அனுப்புனார்? படிச்சது இல்லையோ? எங்கே அனுப்புனார்? தாவீதுடைய வீட்டில் அனுப்புனார். எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு அவன் அங்கலாய்த்தான், நான் அவனுக்கு வீடு கட்டி விடுவேன். அல்லேலூயா. நினைக்கத்தான் செஞ்சேன். நாத்தானே தாவீதுடைய வீட்டில் அனுப்புனார். நீ தாவீதுட்ட போய் சொல்லு, நான் அவனுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவருடைய ஆலயங்களுக்காக கட்டுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்களை ஆண்டவர் கட்டுவார், உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் கட்டுவார், உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழிய தீர்க்கதரிசிய நாத்தானுடைய வீட்டுக்குள்ளேயே அனுப்பினார், தாவீதுடைய வீட்டுக்குள்ளேயே அனுப்பினார். போய் சொல்லுன்னு. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் நம்முடைய வீட்டில் வந்து சொல்லுவது கிடையாது. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள்னு சொன்னால், பள்ளியாடியில் ஒரு தீர்க்கதரிசி வந்தாங்கன்னா பள்ளியாடியை குறித்ததான எந்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காது. அமெரிக்காவை குறித்ததான தீர்க்க தரிசனம் எங்க பள்ளியாடியில் ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான்னா பள்ளியாடியை குறித்தோ, இந்த சபையில் ஒரு தீர்க்கதரிசி வந்தானுன்னா இந்த சபையை குறித்தோ, இந்த சபையில் இருக்கிறதான ஜனங்களை குறித்தோ ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காது. அமெரிக்காவை குறித்தும், எங்க அடுத்த நாடு சைனாவை குறித்தும், கல்ஃப் கண்ட்ரீஸை குறித்தும் தான் அவருடைய தீர்க்க தரிசனம் இருக்கும். நான் கேட்பேன், அங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசி இல்லையோ? அங்கே தீர்க்கதரிசி இல்லையோ? எலியா நினைச்சா நான் ஒருத்தன் தான் தீர்க்கதரிசி, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோட வந்தேன்னு எலியா நினைச்சான். ஆண்டவர் சொன்னார், உன்ன மாதிரி 400 பேர் வேற உண்டு. எத்தனை பேர் உண்டு? தம்பி, நீ தவறா நினைச்ச. நீ மட்டும்தான் தீர்க்கதரிசி. உன்னை போல 400 பேரை நான் வச்சிருக்கிறேன் உயிரோடு கூட. அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு தீர்க்கதரிசி என்ன பஞ்சமா ஆண்டவருக்கு? அமெரிக்காவில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அமெரிக்காவில் தீர்க்கதரிசி இல்லையோ? பள்ளியாடியில் ஒரு இந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தானுன்னா ஆண்டவர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனம். நான் இவங்க இருக்கிறவங்களுக்கு அஞ்சலிக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அஞ்சலிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரன் சொன்னான்னா அஞ்சலிக்கு எங்களுக்கு தெரியும்? எங்க தெரிய போகுது? ஆண்டவருக்கு அந்த தீர்க்கதரிசி பஞ்சமா? அவளுடைய வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் அனுப்புவார் தீர்க்கதரிசியை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதையாவது உளறிடப்படாது. எல்லாவற்றையும் நீங்கள் தீர்க்கதரிசி என்று நினைத்திடவும் கூடாது. ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக நீ இருப்பதற்கு ஆண்டவரை குறித்ததான வார்த்தையில் தெளிவு இருக்கணும்.
அல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதை போல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சிக்க மாட்டான். ஒருவரால் நீங்கள் மோசம் போய்விட மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட சீக்கிரம் டைம் முடிஞ்சு 2 சாமுவேல் 22:51. 2 சாமுவேல் 22:51. அல்லேலூயா. என்னதான் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தாருன்னா அவனுக்கு என்ன உண்டா? மகத்தான ரட்சிப்பு அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. இடையில அவன் விழுந்துட மாட்டான். முடிவு பரியந்த நிலைத்து இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாருன்னா மகத்தான ரட்சிப்பு அவனுக்கு இருக்கும். இடையில அவன் விழுந்துட மாட்டான். அல்லேலூயா. அவருடைய சந்ததிக்கு சதா காலமும் என்ன இருக்குமாம்? என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. அவன் சம்பாரிச்சாலையோ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரே, ஆனால் உன் சந்ததிக்கு தேவனுடைய கிருபை இருக்குமாம். அல்லேலூயா. சதா காலமும் இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல, சதா காலமும் இருக்குமாம். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாருன்னா அவனுக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய சந்ததிக்கும் சதா காலமும் தேவனுடைய கிருபை இருக்குமாம். இந்த தேவனை தெய்வ பிள்ளைகளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை என்னுடைய வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன். எங்க நம்ம எந்த பக்கத்தில் வச்சிருக்கிறோம்? நமக்கு அப்படி ஒரு தெளிவு இருக்குதா? ஆண்டவர் எனக்கு வலது பக்கத்தில் நிற்காருன்னு யாருக்கு இந்த தெளிவு இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மகத்தான ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவரை உங்கள் பட்சத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட நிற்கணும். நீங்கள் போனாலும் ஆண்டவர் உங்களை நம்பி தந்திருக்கிறதான உங்களுடைய சந்ததிகளுக்கு சதா காலங்களிலும் அவர் கிருபையாயிருப்பார். அல்லேலூயா.